ஹலோ ஆல், வெல்கம் டு தி கிரேட் கோவை கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிச்ச சிக்கன் குருமா. அதுவும் ரொம்ப சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம். வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கூடவே ஒரு 5 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கான கசகசா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே கிராம்பு 2 பட்டை 2 போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கான சோம்பு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபி வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கான மிளகு, சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. துருவின தேங்காய் ஒரு 1/4 கப் அளவுக்கு போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. கூடவே மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ அவ்வளோதான், எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குருமா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கூடவே 2 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, ஒரு 20 சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க. நிறைய சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கூடவே கொத்தமல்லி கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ 1/4 கிலோ சிக்கன் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. இப்போ நாம் அரைச்சி வச்ச மிக்சரை இதில் கொட்டிடலாம். இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கோங்க. இப்போ குக்கர் மூடி ஒரு 5-6 விசில் விட்டுருங்க. அவ்வளோதான், சுவையான சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.